பாத்து பாத்து வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, ஓரமா வாங்க, ஓரமா வாங்க, ஓரமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா தான் சொன்னாங்க உங்களை பத்தி, இந்த மாதிரி பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பையனாலே நடக்க முடியாது அப்படி. நாங்க பாட்டி பேரு பாத்துமாமா மேரி விக்டோரியா. மேரி விக்டோரியா. உங்க பேர்? சந்தியா. வீட்டுக்காரர் உங்க பேர் தாசா? வேற எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பள்ளி எடுத்தேன் 6 வருஷம். அது அப்ப என் செத்த புள்ள, பெரிய புள்ள வார்டுல வச்சிருந்தான். கொஞ்சம் வந்தோம் சரியில்லாம அவன் செத்துட்டான். வாடகைக்கு வச்சு கொரோனா நேரத்துல அவன் பார்த்தா நரம்பு கொள்ளாந்துட்டாங்க. திரும்ப ஜெகன் மாதா கோயில் கேக்க நகருக்கு போனேன். அங்க போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து இப்படி உட்கார்ந்து இருந்தேன். ஒரு ஐயா நின்னுமா காசு கொண்டு வரேன்ட்டு போனாங்க. மழை தூட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தேன். வந்தா சல்லுன்னு அவன் பேர் சகாயம். நான் ஏன்ட்டு இப்படி கைய நீட்டிட்டேன். அங்க நான் கடையில உள்ளவங்க ஏன்டா அந்த அம்மா பாட்டு உட்காந்து இப்படி பண்ணிடுன்னு வண்டியில இடிச்சுட்டாங்களா? ஆம்புலன்ஸுக்கு தந்தி அடிச்சு வேண்டாம். 1 வருஷம் கை உடஞ்சிருச்சா? கை பாருங்க. அழக்கூடா, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை தேடி நான் உதவி பண்றேன். 3 நேரம் சாப்பிடுறீங்களா? 3 நேரம் இப்படி இப்ப இங்க வந்து 8 மாசம் ஆகுது. என் பையன் கால் நல்லா போய் வீட்டுக்கு போகணும்னு இருக்கேன். ஒண்ணு இல்ல, 2 வீலர் அடிப்பட்டேன். ஃபேமிலி பிரச்சனை, அதனால போய் அம்மா கூட இருந்தேன். 2 வீலர் அடிப்பட்டேன். 2 வீலர் அடிப்பட்டேன். அடிப்பட்டு அவங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அதான் சொன்னாங்க அந்த அக்கா என்கிட்ட. என்ன சொன்னாங்க, பாட்டி அவங்க வயசானவங்க, பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கேக்கனார் போனுச்சு சார். கேக்கனார் போகும்போது அடிபட்டுருச்சு. ஒருத்தவங்க பார்க்க போனுச்சு, அடிபட்டுச்சு சார். அழாதீங்க, இங்க பாருங்க, உங்களோட கஷ்டத்துக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன். சரியா? இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கு நான் பணம் தரேன். நான் மாசம் அவர் சரியாகிற வரைக்கும், அவர் கால் சரியாய் நடக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரியா? மாசம் தோறாம என்கிட்ட நீங்க வந்து உதவி வாங்கிக்கோங்க. நான் எல்லாம் செய்ய முடியும். நானே உங்களை தேடி என் நம்பர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்க சார். நானே உங்களுக்கு உதவி பண்ணுவேன். சரியா? நிம்மதி இல்ல. நிம்மதி நீங்க செய்யறதா எனக்கு நிம்மதி. கஷ்டப்பட்ட அந்த நிம்மதி இல்ல. ஏன்னா இப்படி வந்தாதான் எனக்கு வயிறு கழுவணும். நீங்க போட்டுக்கிறாங்க. என்ன ஒரு மகமா உங்க பையன் இருக்காரு, என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. சரியாமா? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரியா? மாசம் அவன் வந்து அவர் சரியாகிற வரைக்கும், உங்க பையனுக்கு கால் சரியாகிற வரைக்கும் நான் உதவி பண்றேன். சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் உதவி பண்றேன். சரியா? அவர் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் உதவி பண்றேன். இந்த கஷ்ட காலம் இதோட உங்களுக்கு முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க. நிம்மதியா இருங்க, தைரியமா இருங்க. எதை நினைச்சு கவலையோ வருத்தமோ படக்கூடாது. சரியா? நினைக்கிறையா நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் பிள்ளை குட்டி தலைமுறையா வாழையடி வாழையா. எனக்கு 87 வயசு. நீங்க நல்லா இருந்தா போதும். சரியா? கவலைப்படாதீங்க. சேலை இருக்கா இல்லையா உங்கள்ட்ட? இல்ல, பாருங்களேன், புடவை இருக்கு. சரியா? இதுல இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை நானே வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துட்டு போறேன். பாத்துக்கோங்க, பார்த்து பத்திரமா போங்க. சரியா? போயிட்டு வரேன் பாட்டி, போயிட்டு வரேன். பாத்துக்கோங்க. பாத்து